எல்லாருக்கும் வணக்கம். 8ஆம் தேதி சூப்பரா வரலட்சுமி விரதம் நல்லபடியா இருந்தாச்சுங்க. ஒரு வேளை உபவாசம் இருந்து, சாயங்காலம் விரதத்த தொறந்து, அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு, அதுக்கப்புறம் சுண்டல், பிரியாணிலாம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேங்க. அதுவும் அந்த கேப் எப்பன்னா, நம்ம குட்டி முருகர் அழகா அமைதியா சேட்டை பண்ணாம இருந்த அந்த கேப்ல தான் காலையிலயுமே பௌர்ணமி பூஜை பண்ணிட்டு, சூப்பரா அன்னைக்கு அந்த நாள ஆரம்பிச்சுட்டேன். இந்த வரமகாலட்சுமி நோம்புல எனக்கு நெறைய ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் மனசார அந்த தாயார்கிட்ட கேட்டுக்கிட்டா எதையுமே நடத்தி வைப்பா. உண்மையா நடந்துக்கிட்டா மனசார கேளுங்க அவ நடத்தி வைப்பா. அது பார்த்தீங்கன்னா, இந்த சாரி கூட நான் ஆக்சுவலா கட்டியிருக்கேன் இல்லையா? புது சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நான் மீஷோல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இத பத்தி நான் டீட்டெயிலா ஷேர் பண்றேன். பட் இது அடுத்த வாரம் தான் வர வேண்டியது. நான் நெனச்சேன் அம்மாக்காண்டி புது சேலை கட்டணுமேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா திடீர்னு வந்து நின்றுச்சுங்க. அடுத்த வாரம் வர வேண்டிய சாரி. அதனால பிளவுஸ் கூட தைக்க முடியல, முந்தானி வெட்ட முடியல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு 7ஆம் தேதி, 8ஆம் தேதி பீரியட்ஸ் டைம். பட் இருந்தாலும் ஒரு குழப்பத்தோடயே நான் 7ஆம் தேதி மத்தியானமா சாமிய எடுத்து வச்சுட்டு, அம்மா நான் காப்பு கட்டி நான் விரதத்த ஆரம்பிக்கிறேன். புனர்பூஜை வரைக்கும் எந்த தடங்கலும் இல்லாம நீ தான் எனக்கு நடத்தி வைக்கணும் அம்மான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். உண்மையிலே நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு காலையில நான் புனர்பூஜை பண்ணி முடிச்சு அடுத்த 1 மணி நேரத்திலேயே எனக்கான பீரியட்ஸும் வந்துருச்சுங்க. மனசார உண்மையா எதையும் கேட்டால் நிறைவேத்தி வைப்பாள் வரலட்சுமி தாயார் அப்படின்றதுக்கு இந்த நோன்பு வந்து எனக்கு நிறைய அனுபவத்த குடுத்துருக்கு. ப்ளஸ் நான் கூப்பிடாமயே நெறைய பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் கிஃப்ட் குடுத்து, அவங்களும் நெறைய பூ மாலை, நெறைய பழங்கள், காய்கறிகள் அம்மாக்கு கொண்டு வந்து குடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா, மனசுக்கு நிறைவா அந்த பூஜை முடிஞ்சுச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சு? டூ சப்ஸ்கிரைப்.